சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மன வேதனைகள் வர வர ரொம்ப அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் பார்த்தாய், ஆனால் எல்லாமே உனக்கு அப்படியே எதிராகவே நடக்கிறது. இதை பார்க்கும்போது நீ என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம், நீ இருக்கிறாயா என்பது மட்டும்தான். நான் எவ்வளவோ முறை சொல்லியும் நான் இருக்கிறேன், உனக்கு எல்லாம் செய்வேன் என்று சொன்னாலும் நீ என்னிடம் கேட்கும் ஒரே ஒரு விஷயம், நீ இருக்கிறாய் என்றால் எனக்கு ஏன் கெட்ட விஷயம் நடக்கிறது என்று. அதற்கு நான் பலமுறை பதில் சொன்னாலும் உன்னுடைய மனமும் கேட்பது கிடையாது. ஒரு மனிதன் அதிகமாக உழைக்கிறான், அவன் அதிகமாக இரவு பகல் என்று பார்க்காமல் தூக்கம் கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிவிட்டு மீதி 3/4 நேரம் உழைக்கிறான் என்று வைத்துக்கொள். அவனுக்கு கிடைப்பது என்னவாக இருக்கும்? ஏதோ ஓரளவு பணம் மட்டுமே. அதுவே அவன் நாளுக்கு நாள் அந்த முயற்சியை இன்னும் போட்டுக்கொண்டே இருந்தால்தான் அவனுடைய வெற்றியை அடைய முடியும். ஆனால் 1 வருஷம் அவன் ரொம்ப முயற்சி செய்கிறான், அதற்காக நம்ம இவ்வளவு வருஷம் 1 வருஷமா முயற்சி செய்யறோமே, நம்ம இதுல இன்னும் முன்னுக்கு வர முடியலேங்கிறதுனால தோல்வியை அவன் பார்த்துட்டான், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டான் அந்த ஒரு விஷயத்த, அவன் முயற்சி செய்யற விஷயத்த. அப்படின்னா அவன் 1 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த உழைப்பு, அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு நல்ல விஷயம் எல்லாமே போயிடும். அப்ப திருப்பி என்ன செய்யணும்னா வேற ஒரு விஷயத்துக்கு போவான். திருப்பி ஆரம்பத்திலேருந்து உழைப்பான். ஆரம்பத்திலேருந்து உழைக்கும் போது என்ன ஆகும்னா திருப்பி அதுவே ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உனக்கு புரியும். உன்னுடைய தொழில இப்போ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கு. இதுதான் உனக்கு மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கு. 3/4 சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்க பாதி பேருக்கு இது நிச்சயமா வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பணம் தான் முக்கியம். அந்த பணத்தாலதான் எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். ஏன், ஒரு உறவுகளை கூட தக்க வைக்கணும் அப்படின்னா அதுல என்ன தேவைப்படுது? பணம் தான் தேவைப்படுது. எங்க பணம் இருக்கோ அங்கதான் உறவுகள் வராங்க. எங்க வாழ்க்கை ஒரு கம்பீரமா நிக்கணும் ஒரு வாழ்க்கையில அப்படின்னா அங்க பணம் தான் தேவைப்படுது. ஆக மொத்தம் பணம் மட்டும்தான் இங்க தேவைப்படுது. இதனால என்ன செய்யறீங்க? உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ராப்பகல் தூங்காம உழைக்கிறீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல அதுல முன்னேற்றம் கிடைக்கல அப்படிங்கும் போது இவ்வளவு வருஷம் உழைச்சிட்டு இருக்கோம், இன்னும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கலன்னு பாதியா சில பேர் விட்டுறீங்க. ஆனா நான் உனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், நீ உன்னுடைய வாழ்க்கையில உழைச்சுக்கிட்டே இருக்க. இப்போ சமீபமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1 வருஷமா ரொம்ப உழைக்கிறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ உழைச்சிட்டே இருக்கும் போது அடுத்த கொஞ்ச நாள்ல என்ன தோணும்? நம்ம 1 வருஷ காலமும் உழைச்சிட்டே இருக்கோம், ஆனா உழைக்கிறதுக்கு தகுந்தாப்புல நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னு தோணும் போது நீ என்ன செய்யற? அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரலான்னு யோசிக்கிற. அதுதான் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கோ. நீ இத்தனை நாள் முயற்சி செஞ்சுட்டு இருக்க, ஆனா அது ஓரளவுக்கு தான் உனக்கு கை கொடுக்குது, மற்றபடி அது கை கொடுக்கல அப்படிங்கும் போது அதை விட்டுறக்கூடாது. அதையும் நீ செய்யணும். ஏன்னா திரும்ப ஒரு விஷயத்த நீ செய்ய போற, புதுசா ஒரு விஷயத்த செய்ய போற, ஆரம்பிக்க போறேன்னா அதுவும் கொஞ்ச நாள் எடுக்கும். கொஞ்ச நாள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுவும் உனக்கு ஒரு நல்லதொரு விஷயமா, நல்லதொரு தொழிலா உனக்கு ஆகும். அது வரைக்கும் எல்லாத்தையுமே நீ பார்க்கணும். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தொழிலையுமே நீ பார்க்கணும், அடுத்தது செய்ய போற தொழிலையுமே பார்க்கணும். இந்த தொழில் இந்த தொழில விடுறதும், இந்த தொழில இந்த தொழில விடுறதும் உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய தப்பான ஒரு விஷயம். என்னைக்குமே ஒரு ரூபாயா இருந்தாலும் சரி, 10 ரூபாயா இருந்தாலும் சரி, பணம், அந்த பணத்துக்கான மதிப்பை கொடுங்க. நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பணம் இருக்கும்போது கிடைச்ச ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கேட்டா அவன் வளர்ந்துட்டான், உங்க சொந்தத்திலேயே நீங்க தான் இப்போ ரொம்ப கீழே இருக்கீங்க. அதுவே உனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலா இருக்கு. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், உன் சொந்தத்துல யாரு வேணாலும் பெரிய ஆளா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் வசதி வரலாம். அதெல்லாம் நீ எதையும் பத்தி யோசிக்காம நான் ஜெயிப்பேன், எனக்கு சாய் இருக்காரு, நான் என்னுடைய தெய்வம், ஒவ்வொரு தெய்வமும் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்பி நீ இறங்குன அப்படின்னு வச்சுக்கோ, எல்லாம் நல்லது நடக்கும். ஒரு நாள் தோல்வி கிடைச்சாலும் நாளையில இருந்து கூட வெற்றி கிடைக்கும்.
எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு உடைஞ்சு போறதை விட எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு கலங்காம இருந்தாலே போதும். கவலைப்படுவது ஒண்ணுமே இல்லை. கவலைங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உழைப்புங்கிறது என்னைக்குமே இருக்கும். நீ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக வளர்க்கிறியோ, எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமாக நீ முயற்சி எடுக்கிறியோ, அந்த விஷயம் நிச்சயமா உன் கையை விட்டு போகாது. நிறைய பேருக்கு நீயே நிறைய நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. இந்த விஷயத்த பாருங்க, அந்த விஷயத்த பாருங்க, அந்த விஷயத்த செய்யுங்க, இந்த விஷயத்த செய்யுங்க, அப்படி நிறைய யோசனை கொடுத்துருக்க. கண்டிப்பா நீ யாருக்கும் கெட்டது நினைக்கல. அதுக்காகவே நீ நிச்சயமா நல்லா இருப்ப. உன் வாழ்க்கையில நிச்சயம் உன் வாழ்க்கையில படிப்படியா உயர்வையை தவிர உன் வாழ்க்கையில நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு நொடியும் நீ கீழே போயிடவே மாட்ட. அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் வாழ்க்கையில எல்லா நிமிஷத்துலேயும் உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இனிமே எதையும் நினைச்சு கவலைப்படாத. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொன்றத்தையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். இதை மாத்தணும் அதை மாத்தணும் நினைக்காத. இப்போ இருக்கிற தொழிலே நிச்சயமா உன் தொழில் நிச்சயமா முன்னேறும். உன் தொழிலால உனக்கு நிறைய நிறைய வருமானம் வரும். நிறைய அற்புதம் நடக்கும். உனக்கு பிடிச்சமான வாழ்க்கை கிடைக்கும். இதெல்லாம் விட உனக்கு என்ன வேணும்? நீயே சொல்லு பார்க்கலாம். தேவையில்லாம யாரோ ஏதேதோ சொல்றாங்க, என்னென்ன விஷயத்தையோ பேசி உன் மனசை கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக எதையுமே நினச்சி கவலைப்படாத. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க 1000 வார்த்தை பேசதான் செய்வாங்க. பேசுறது எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க இதை சொல்லிட்டாங்களே இவங்க இதை சொல்லிட்டாங்களே நீ கவலைப்பட்டேன்னு மட்டும் வச்சுக்கோ. உன்னால் ஒரு விஷயத்தில் கூட உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கையில். அதுதான் என்னோட ஆசை. கூடிய சீக்கிரம் வாழ்க்கையை மாத்துற உன்னுடைய தொழிலை நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிறத கொண்டு போகிறேன். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன். என்னையே நம்பிக்கிட்டு என்னுடைய என் புள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு எல்லா நாளும் சாயிருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்த உன் வாய் நிச்சயமாக அடுத்த கட்டமாக இருக்காரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு நிச்சயமாக நல்லதே செய்வேன். காலம் முழுக்க கவலைப்படாத. எல்லா விஷயத்திலையும் நான் இருப்பேன். தொடர்ந்து உனக்கு தேவைப்படுற ஒவ்வொன்றத்தையும் கொடுத்து உன்னை ஒரு அழகான ஒரு பிள்ளையாக மாற்றி எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு உன்னையும் உன் தொழிலையும் நிச்சயமாக அடுத்த கட்டம் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போவேன். தைரியமாக இருங்க. உங்களுக்கு இப்போ தேவை தைரியம். அந்த தைரியம் என்றைக்கும் இருக்கட்டும். நீங்கள் என்ன யோசித்தாலும் தரேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தாலே போதும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.